வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல எஸ் அண்ட் பி கேரக்டர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அண்ட் நான் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டால் இந்த டாபிக்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The percentage of S character in the orbital occupied by the lone pair in the water molecule. ஓகே, வாட்டர் மாலிகுலோட பாண்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அண்ட் பாண்ட் ஆங்கிளோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட எஸ் கரெக்ட் கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகுலோட ஃபார்முலா H2O. அதுல சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன 6. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் குரூப் நம்பர் 16 ஃபேமிலி. ஓகே, 6 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரைட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சிஜனை சுற்றி 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இன்னும் வாட்டர் மாலிகுல்ல. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம கோலன் பாண்ட் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எத்தனை பாண்ட் பேர் இருக்குன்னு பாருங்க. இங்க 2 பாண்ட் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். அடுத்தது 2 லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 2 பாண்ட் பேர் அண்ட் 2 லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 4 எலக்ட்ரான் பேர். ஓகே, 4 எலக்ட்ரான் பேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. 4 எலக்ட்ரான் பேர்ஸ் பிரசன்டா இருந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லுவோம், sp3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ s ஆர்பிட்டால் 1 இருக்கு, b ஆர்பிட்டால் 3 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் 4 ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி தான் வாட்டரோட ஜியோமெட்ரி. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி ஆஃப் வாட்டர் மாலிகுல். இப்போ வாட்டர் மாலிகுல் இங்க 2 பாண்ட் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு, 2 லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நாலுமே உங்களுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா sp3 ஆர்பிட்டால் தான். ஓகே, இங்க இருக்கக்கூடிய பாண்ட் பேர்ல இருக்கிறதும் sp3 ஆர்பிட்டால் தான். இங்க இருக்கிற பாண்ட் பேர்ல இருக்கக்கூடிய sp3 ஆர்பிட்டால் தான். இங்க இருக்கக்கூடிய லோன் பேர்ல பிரசன்ட் ஆயிருக்கிறதும் sp3 ஆர்பிட்டால் தான். ஆனா 4 sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் ஈக்குவலண்டா இருக்கான்னு பாருங்க. ஈக்குவலண்டா இல்ல. இங்க ரெண்டுமே பாண்ட் பேர் இருக்கு, இங்க ரெண்டுமே லோன் பேர் இருக்கு. அப்போ நாலுமே உங்களுக்கு அன்ஈக்குவலா இருக்கு. அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம percentage of S character டைரக்டா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ sp3 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா S character 25%, P character 75% அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த 25% 75% இப்படி டைரக்டா நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க 4 ஆர்பிட்டால் அன்ஈக்குவலா இருக்கு. அதனால தான் பாருங்க டாபிக்கை பாருங்க, நான் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டால். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இந்த பாண்ட் பேருக்கு ஃபர்ஸ்ட் எஸ் கேரக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா பாருங்க. cos θ is equal to s divided by s minus 1. இந்த θ ஆங்கிள் வந்து வாட்டரோட ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 104.5 டிகிரி. ஆல்ரெடி இது கொஸ்டின் டேட்டாவில் இருக்குது. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போறோம். θவோட வேல்யூ, θவோட வேல்யூ பாருங்க 104.5 டிகிரி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த 104.5 டிகிரி வேல்யூ என்ன, மைனஸ் 0.25. இது கொஸ்டின்ல இருக்கு, நம்ம அப்படியே டைரக்டா நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ மைனஸ் 0.25. ஓகே, அடுத்தது ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எஸ் மைனஸ் 1 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் என்ன வரும் பாருங்க, அந்த எஸ் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எஸ் வேல்யூ அப்படியே எழுதியிருக்கோம். ரிமைனிங் இந்த ஃபர்ஸ்ட் எஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ் இன்டு மைனஸ் 0.25 அது அப்படியே எழுதியிருக்கோம். மைனஸ் 0.25 எஸ் எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தது என்ன வேல்யூ இருக்கு பாருங்க, அடுத்தது 1 இருக்கு, மைனஸ் 1 இருக்கு. மைனஸ் 1 மைனஸ் 0.25 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 0.25. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எஸ் வேல்யூ வந்திருக்கு, மைனஸ் 0.25ங்கிற எஸ் வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். ஆல்ரெடி அங்க 1 எஸ் இருக்கு. ஓகே, இங்க மைனஸை கொண்டு போனா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ பிளஸ் 1.25 எஸ் வரும். ஓகே, அதுதான் எழுதியிருக்கோம், பிளஸ் 1.25 எஸ். ரிமைனிங் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா 0.25 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ் கேரக்டர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே வச்சுக்கலாமா, எஸ்ஸை மட்டும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடை 1.25 கொண்டு போங்க. அப்போ 0.25 டிவைட் பை 1.25 வரும். அதை டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னன்னா 0.20. ஓகே, இது எஸ் கேரக்டர். அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் என்ன வரும், இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 20% வரும். ஓகே, இதுதான் பாண்ட் பேரோட எஸ் கேரக்டர். ஓகே, இப்போ பாண்ட் பேருங்கிறது என்னது, இங்க 2 பாண்ட் பேர் இருக்கா, இந்த 2 பாண்ட் பேரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 20%. ஓகே, இப்போ நம்ம பாண்ட் பேரோட பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20%. இப்போ அடுத்தது எதை கண்டுபிடிக்கணும்னா லோன் பேரோட பெர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பக்கத்துல இந்த பாண்ட் பேருக்கு நம்ம 20% கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இந்த பாண்ட் பேருக்கும் 20%. அப்போ டோட்டலா
ஒரு 2 பாண்ட் பேர் இருக்கு, 2 லோன் பேர் இருக்கு. அப்போ ஒரு பாண்ட் பேருக்கு 20%, இன்னொரு பாண்ட் பேருக்கு 20%. ஓகே, டோட்டலா மொத்தம் எஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 100%. அப்போ இங்க 20 இங்க 20னா டோட்டல் லோன் பேர் எத்தனை பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணிருக்கும்? டோட்டலா 60% இருக்கும். ஓகே, 60%. லோன் பேர் 2 லோன் பேர் சேர்ந்து 60% இருக்கும். அப்போ இந்த லோன் பேர் எவ்வளவு இருக்கும்? இது ஒரு 30%, இது ஒரு 30%. ஓகே, அப்போ டோட்டலா வாட்டர் மாலிகுல ஒரு லோன் பேர் எவ்வளவு பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் இருக்கும் அப்படின்னா 30% எஸ் கேரக்டர் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நார்மல் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன போட்டுரும் அப்படின்னா 25% போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு கடைசில வரக்கூடிய ஆன்சர்னு பாருங்க 20%. அப்ப 20 நம்ம இங்க போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனா இங்க நம்ம கண்டுபிடிக்கிற 20%ங்கிறது பாண்ட் பேரோட எஸ் கேரக்டர் தான். லோன் பேர் தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க பாருங்க. லோன் பேர் கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பாண்ட் பேரோட பர்சன்டேஜ் அடுத்து லோன் பேரோட பர்சன்டேஜ் நம்ம 2 பாண்ட் பேரை 100ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். 2 பாண்ட் பேருக்கும் 40%, 100ல இருந்து 40 மைனஸ் பண்ணா 60% லோன் பேர் இருக்கும். அதுல ஒரு லோன் பேர் 30%, இன்னொரு லோன் பேர் 30%. அப்ப லோன் பேரோட பர்சன்டேஜ் வாட்டர் மாலிகுல என்ன அப்படின்னா 30% இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. The percentage of S character of the hybrid orbital in methane. மீத்தேனோட ஃபார்முலா CH4. ஓகே, ஃபர்ஸ்ட் மீத்தேனோட ஃபார்முலா எழுதலாம். அதுல சென்ட்ரல் ஆட்டம் யாருன்னா கார்பன் தான். கார்பன் 14th குரூப். சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஓகே, கார்பனோட 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம எழுதி இருக்கிறோம். கார்பனை சுத்தி 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. சோ 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் 4 கோலன் பாண்ட் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எத்தனை பாண்ட் பேர் இருக்குன்னு பாருங்க. டோட்டலா 4 பாண்ட் பேர் இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் பாண்ட் பேர், இது தேர்ட், இது ஃபோர்த். 4 பாண்ட் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைபிரிடைசேஷன். இங்கேயும் sp3 ஹைபிரிடைசேஷன் தான். sp3 இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஜாமெட்ரி? டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. இப்போ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி மீத்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியா மீத்தேன். அதோட பாண்ட் ஆங்கிள் 108 டிகிரி 28 மினிட்ஸ். இங்க பாண்ட் ஆங்கிள் இது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு பார்த்தனா இங்க 4மே பாண்ட் பேர் தான். லோன் பேர் எதுவுமே இல்லை. அப்ப எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் ஹைபிரிட் ஆர்பிட்டால் தான். எல்லாமே என்ன ஆர்பிட்டால்? sp3 ஆர்பிட்டால் தான். இதுவும் sp3 தான், இங்கேயும் sp3 தான், இங்கேயும் sp3 ஆர்பிட்டால் தான், இங்கேயும் sp3 ஆர்பிட்டால் தான். அப்ப 4மே sp3 ஆர்பிட்டால் இருக்கு. அங்க 4மே பாண்ட் பேர். அப்ப உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் கிடைக்காது. இது நார்மல் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிரலாம்? இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிரலாம். ஓகே, இப்போ நம்ம sp3 ஆர்பிட்டால்ல ஒரு s ஆர்பிட்டால் இருக்கு, 3 p ஆர்பிட்டால் இருக்கு. ஓகே, அத தான் நம்ம எழுதி இருக்கோம். ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால். அப்போ ஒரு டோட்டலா உங்களுக்கு 100%. அப்போ ஒரு s ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இங்க 20%, 3 p ஆர்பிட்டால் இருக்கிறதுனால 75%. டோட்டலா 20 + 75%. ஓகே, அப்போ s கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 25% இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ. இத நம்ம நார்மல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணிரலாம். ஓகே, இன்னொரு क्वेश्चन உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. क्वेश्चन பாருங்க. The percentage of s character of hybrid orbital in pf3. ஓகே, pf3 போரான் ட்ரைஃப்ளூரைடு மாலிகுல் இருக்கு. எஸ் கேரக்டரோட பர்சன்டேஜ் நீங்க என்னன்னு கண்டுபிடிங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். Thank you.